ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். அனைவருக்கும் மாலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் வீட்டு கேஸ் எப்படி இருக்கு அதை முதல்ல சொல்லுங்க. இந்த கேஸுக்கு என்ன பிரச்சனைனா, நாங்கள் வந்து இது புது பைப் இதில் செட் பண்ணியிருக்கோம். அதை என்னால் வீடியோ கவர் பண்ண முடியல, வேற ஒரு வேலையாக இருந்தேன். கஸ்டமர் அறிவுத்தனமாக என்ன செஞ்சுருக்காங்க, இது ஃபுல்லாக இங்கே கேஸ் லீக் ஆயிரும் பார்த்தீங்களா, இங்கே தாறு போட்டு ஒட்டியிருக்காங்க. அது ரொம்ப பெரிய தப்பு. இது ஃபுல்லாக லீக்கேஜாக இருக்குது. இதை தார் போட்டு ஏதோ டெஃப்லான் டேப் போட்டு ஒட்டியிருக்காங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஒரு அவேர்னஸாக தான் கொடுக்குறேன். உங்கள் கேஸில் இந்த பிரச்சனை இருந்ததுன்னா, லீக்கேஜ் இருக்குன்னா, இது பெரிய வேலைலாம் ஒன்றும் இல்லை. 500 வேலை முடிஞ்சிடும். உயிரை விட மிஞ்சின எதுவுமே கிடையாது. இந்த கஸ்டமர் செஞ்ச தப்பு மாதிரி செய்யாதீங்க. இதை தார் போட்டு ஒட்டியிருக்காங்க. நாங்கள் இங்கே செக் பண்ணோன்னா இந்த பக்கம் கேஸ் ஃபுல்லாக லீக் ஆகுது. இதில் என்னென்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வேலைக்கு போயிருக்காங்க. 13 வயசு குழந்தை ஒன்று, 16 வயசு குழந்தை. அவங்க தான் சமையல் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. 13, 16 அது மேட்டரே கிடையாது. நம்ம பெரியவங்களுக்கு கூட இது ஆபத்து. தயவு செஞ்சு இப்படி ஏதாவது உங்கள் வீட்டில் கேஸ் லீக் ஆகுதுன்னா, கண்டிப்பாக கம்பெனிக்காரனுக்கு கால் பண்ணி என்ன எதுவும் செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? நாங்கள் இது போட்டாச்சு. இது போடும்போது காட்டியிருக்கோம். நான் மற்றொரு வேலையாக இருந்தது. கஸ்டமருக்கு பழைய பைப்பு, இது கஸ்டமருக்கு புது பைப்பு. நான் கடையில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு அவேர்னஸாக தான் இருக்கும். கேஸ் ரிலேட்டிவ் வந்து ரொம்ப ஆபத்து, ரொம்ப டேஞ்சர். கேஸ் வந்து லீக் ஆகுதா, உடனே ஜன்னல்லாம் ஓப்பன் பண்ணிடுங்க முடிஞ்ச அளவுக்கு. கீழே வந்து கேஸில் வந்து நோப் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த ரெகுலேட்டர், இந்த பட்டனை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. அப்போ வந்து கேஸ் வந்து லீக் ஆகாது. இப்போ அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருந்திருக்கு. அவங்களுக்கு இதோட ரெகுலேட்டர் கெட்டு போயிருக்கு, இந்த பைப்பு கெட்டு போயிருக்கு, இந்த பைப் கெட்டு போயிருக்கு. இது வந்து கஸ்டமர் பைப்பு. இது வந்து கஸ்டமர் பைப்பு. காலில் விழுந்துட்டு கேஸ் விழுந்துட்டு, கடவுளே அண்டவனே. இது பாருங்க, இது வந்து குறைஞ்சதுக்கு 3 வருஷம் வரைக்கும் ஓடும். இப்படி பார்த்தாலே தெரியும். இப்படி வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆகிட்டுனா கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நல்லா சாஃப்டாக இருந்தால் அதுக்கு ஒன்றும் இல்லை. இது மடக்கும் போது உடையுது. இது பாருங்க, இப்படி ஆயிருக்கு. இவங்க இப்படி வச்சு சமையல் பண்ணியிருக்காங்க, தெரியுதுங்களா உங்களுக்கு? தயவு செஞ்சு எல்லாம் செய்யாதீங்க. நான் திருப்பி சொல்கிறது, உயிரை விட இந்த உலகத்தில் எதுவுமே பெருசு இல்லை. செவுறு இருந்தால் சித்திரம் இன்னைக்கும் வரையலாம். இவர் தான் பாருங்கள், இவரு மவனையும் வேலைக்கு போயிடுவாங்களாம். குழந்தைங்க தான் வீட்டில் சமையல் பண்ணுவாங்களாம். அதனால் நாங்கள் சொன்னோடனே அவர் பயந்துட்டார். அவருக்கு இத்தனை தெரியாமல் போச்சு. எங்கள் கிச்சனில் எப்போவுமே கேஸ் லீக் ஆகிக்கிட்டே இருக்கும். நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சாலு பண்ணி விட்டு சமையல் பண்ணுவோம். அது ஆண்டவனோட செயல். எதுவுமே யாருக்கும் எந்த பாதிப்பும் வரல. எவ்வளோ செஞ்சு நீங்கள் எந்த செலவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கோங்க. நான் கேஸில் விளையாடாதீங்க யாருமே. என்னோட சின்ன ரிக்வெஸ்ட். நான் எதுக்கு உங்கள்ட்ட இவ்வளோ ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னால, யாருக்குமே எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது. அதனால தான் புரிஞ்சுக்கிறதும் புரியாதும் உங்கள் விருப்பம். நம்ம எவ்வளவோ செலவு பண்ணுறோம். இது வந்து நமக்கு உயிர் சம்மந்தப்பட்டது, வாழ்க்கை சம்மந்தப்பட்டது. அது உங்கள்கிட்ட சின்ன பிள்ளைங்க சமையல் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக கேஸ் மேல் வந்தால் அதை வந்து கண்டிப்பாக இதை ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கணும், சரிங்களா? தம்பி சொல்லாரு, பணம் எவ்வளோ வேணாலும் போட்டும், ஆனால் இது எந்த ஒரு உயிருக்கு ஆபத்து இல்லாமல் நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னார். அதனால் கண்டிப்பாக இந்த மஞ்சள் கலரில் ரெகுலேட்டர் இருக்குல்ல, இதை கண்டிப்பாக செக் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு அதை செக் பண்ண தெரிலன்னா, உங்கள் வீட்டில் சிலிண்டர் போட வருவாங்க பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட காட்டிடுங்க. கண்டிப்பாக 6 மாதத்துக்கு ஒரு தடவை சர்வீஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? என் கடமையை நான் சொல்லி முடிச்சிட்டேன். இனி அடுத்து நீங்கள் என்ன செய்யணும் பார்த்துக்கோங்க. சிலிண்டர் கொண்டு வரவங்கள்ட்ட செக் பண்ணிக்கோங்க. 6 மாதத்துக்கு கண்டிப்பாக சர்வீஸ் பண்ணிக்கோங்க கேஸ், சரிங்களா? இந்த பதிவு பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டா இந்த மாதிரி வீடியோ அப்பப்போ உங்கள் வீட்டுக்கு வந்துடும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் கேட்கணும், கேஸ் பற்றி, மிக்சர் பற்றி, ஃபேனை பற்றி தாராளமாக கேட்கலாம். தாராளமாக உங்களுக்கு பதில் சொல்லுவேன், சரிங்களா? இப்போ நிறைய பேர் என்கிட்ட அப்படி தான் கமெண்ட் பாக்ஸில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சிலவங்க எனக்கு பர்சனல் மெசேஜும் பண்ணுறாங்க. உங்களுக்கு இப்படியே கொடுத்துக்கிட்டு இருக்கேன். பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல பதில் சொல்லிக்கிறேன். டாடா, பை பை, லவ் யூ.